வணக்கம். எல்லாம் இறைவன் செயல். உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இணைவு இருக்கா அப்படின்னு இருந்ததுன்னா அது பாதலட்சுமி யோகமாகவும் சொல்லுவாங்க, குரு சுக்கிரன் மூடம்னு சொல்லுவாங்க. ஸோ குரு சுக்கிரன் இணைவுக்கு 2 விதமாகவே சொல்லுவாங்க. அப்போ இது பாதலட்சுமி யோகமாக இருக்கா இல்லை குரு சுக்கிரன் மூடமாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான பதிவு தான் இது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. யாரும் ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாதலட்சுமி யோகம்னா என்ன? யோகங்கள் பல வகையில் இருக்குது. இதில் பாதலட்சுமி யோகன்றது ஒரு முக்கியமான ஒரு யோகம் தான். அது என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம், அது 12ஆம் இடம் மீனம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். ஸோ இது காலபுருஷனுக்கு தனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ ரிஷபத்துக்குடைய அதிபதி சுக்கிரன். மீனத்துக்கு அதிபதி பாதம் 12ஆம் இடத்தை பாதம்னு சொல்லுவோம். அப்போ பாதமாக நம்ம பார்க்கும்போது மீனம் பாதமாக வரும். அப்போ மீனத்துக்கு அதிபதி குரு. ஸோ இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து எங்கனக்குள்ளே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அது பாதலட்சுமி யோகமாக எல்லாருக்குமே பொதுவாகவே வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக 2ஆம் இடம் 11ஆம் இடம் அந்த மாதிரி பணபரஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னா, 5ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே வலுவாகவே வேலை செய்யும். பொதுவாகவே எல்லாருக்குமே குரு சுக்கிரன் சேர்ந்துருந்தால் அது பாதலட்சுமி யோகமாக கருதுவாங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 2 12 சேர்க்கை இல்லையா? 2ஆம் இடம் சுக்கிரன் தான் லக்ஷ்மி, 12ஆம் இடம் பாதம். ஸோ பாதலக்ஷ்மி. இப்போ பாதலக்ஷ்மி யோகம் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதலக்ஷ்மி யோகம் இருக்குது அப்படின்னா அவங்க கால் படுற இடமெல்லாம் யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். லைக் ஒருத்தவங்க இவங்க வந்தாங்க, இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, எங்கள் வீட்டில் கார் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், இவங்க வந்த நேரம் எங்களுக்கு யோகமாயிருச்சு, குழந்த பாக்கியம் கிடச்சிச்சு, இவங்க கால் பட்ட நேரம் எனக்கு இது பொருளாதார முன்னேற்றம் வந்துச்சு, என் தொழில் விருத்தியாகுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு யோகமாக இவங்க காலடிப்பட்டா இவங்க வந்தாலே யோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு யோகம்தான் இது பாதலட்சுமி யோகம். அவங்க பாதம் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல மகாலட்சுமி குடி வருவா அப்படின்ற மாதிரி ஒரு இது அந்த யோகத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நானே பார்த்துருக்கேன். என் பையனுக்கே இருக்குது. என் பையன் பக்கத்து வீட்டுக்கு போனான், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதே மாதிரி எதிர்த்த வீட்டுக்கு போனான், அவன் ஃபஸ்ட்டு அவங்க பாதம் பட்டுச்சு. அன்றைக்கி அவங்க வீட்டில் கார் இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கே அது அவங்களுக்கும் அது ஆச்சரியம், எனக்கும் அது ஆச்சரியம் தான். உண்மையிலே அது பலிக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன். அது மாதிரி தொழில் ஸ்தாபனங்கள்லேயுமே இந்த மாதிரி பாதலட்சுமி யோகம் உள்ளவங்களை கூட வச்சுக்கிறது, அவங்கள அந்த தொழில் நிறுவனங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய தொழில் நிறுவனம் முன்னேற்றத்தை காணும். அதே இது அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க, ஏதாவது இது பாலிட்டிக்ஸ்னால துரத்தி விட்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். போனதுக்கப்புறம் அந்த தொழில் நிறுவனம் திவாலாயிரம். அபூர்வமான ஒரு யோகங்கள்னு சொல்லலாம். ஸோ இது குரு சுக்கிரன் இணைவு எப்போல்லாம் ஏற்படுதோ அந்த காலகட்டங்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இப்போ கரண்ட்டில் கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த பதிவே போட்டேன். ஸோ குரு சுக்கிரன் இணைவு இருக்குது. இந்த காலகட்டங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பாதலட்சுமி யோகம் வேலை செய்யும். இது பாதலட்சுமி யோகமாக இல்லை குரு சுக்கிர மூடமாக? குரு சுக்கிர மூடம்ன்றது ஒரு ஆப்போசிட் பலனை சொல்லக்கூடியது. அதாவது குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்து அது பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் சூரியனுடைய ஒளி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அது பக்கத்தில் எது போனாலும் பொசுங்கி போயிடும். 1000 வாட்ஸ் பல்பு கிட்டக்க நம்ம ஒரு 0 வாட்ஸ் பல்பு வச்சோம்னா அது ஒன்றுமே அதோட ஒளியே பிரகாசம் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ குருவோ இல்லை சுக்கிரனோ சூரியன் பக்கத்தில் போகும்போது அது குரு மூடம் இல்லை சுக்கிர மூடம் சொல்லுவாங்க. குரு சுக்கிரன் இணைந்து சூரியன் பக்கத்தில் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது அது டிகிரியில் ஒரு 3 டிகிரி 5 டிகிரி அந்த ரேஞ்சில் கொஞ்சம் நெருக்கமான ஒரு டிகிரியில் இருக்கும்போது அது பொசுங்கி போயிடும்னு சொல்லலாம். அதோடைய கதிர்வீச்சு பிரகாசம் தெரியாது. அதோடைய பலன்கள் முழுமையாக அவங்க செயலிழந்து பண்ண முடியாது. அவங்க சுப பலன்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும்
சுப பலன்களை அவங்களால கொடுக்க முடியாது. ரெண்டுமே சுப கிரகங்கள், குருவும் சரி சுக்கிரனும் சரி சுப கிரகங்கள். ஏன்னா தேவகுரு அவர் அசுரகுரு இல்லைங்களா. அப்போது 2 பேருமே என்ன சுபிக்ஷத்துக்கு உண்டானவங்க தான். குருனா பொன் பொருள் ஆபரணம் குழந்த பாக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே நம்ம குருவை சொல்லுவோம். ஜாதகரையும் குருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இதில் சில முறைகளில் கணவர் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. சுக்கிரனை பெண்ணாக சொல்லுவாங்க. சுக்கிரன் லக்ஷ்மி சொல்லுவோம். சுக்கிரனை நம்ம சுகபோகமான வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே பணம் தானம் விஷயங்கள் எல்லாத்துக்குமே, பொருளாதார விஷயங்கள், லௌகிக விஷயம், காரு பங்களான்ற எல்லா விஷயங்களுமே நம்ம சுக்கிரன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இது 2 கிரகங்களுமே அதோட செயல்பாட்டை இழந்துருது அப்படின்னும் பட்சத்தில் சூரியனுடைய டிகிரிக்கு அருகாமையில் இருக்கும்போது அவங்க அந்த குரு சுக்கிரன் குரு சுக்கிர பாதலட்சுமி யோகமாக வேலை செய்யாது, குரு சுக்கிர மூடமாக வேலை செய்யும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது திருமண வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, குடும்ப வாழ்க்கைகளில் பிரச்சனையை உண்டு பண்ணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை இருக்கும். அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைப்படும், காரிய தடை நடக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த குரு சுக்கிரனுடைய பவரை அந்த சூரியன்கிட்ட இழந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க. அவங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், இல்லை அது இல்லாமலே கூட போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது அதுக்கான தீர்வை நம்ம பார்க்கணும். ஸோ இது இந்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி கோச்சாரத்தில் குரு சுக்கிர மூடன் வரும்போது அது பாதலட்சுமி யோகமாக வேலை செஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு போன நேரத்தில் டாப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அந்த குடும்பம் வெற்றி அடைஞ்சிரும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த நேரம் நல்லாயிருக்கும். இதே குரு சுக்கிர மூடமாக வேலை செய்யுதுன்னா கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளை நல்ல இணக்கமாக வாழ மாட்டாங்க, பிரிஞ்சுவாங்க, இல்லை பிரிவினைக்கு உண்டானதோ இல்லை ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படிங்கையில் குரு சுக்கிரன் மூடம் இருக்கிற காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தாமல் தள்ளி போடுறது தான் சாலச்சிறந்தது. அதே மாதிரி குரு சுக்கிர மூடம் இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இல்லாமல் இருக்கும். ஸோ யாருக்கு குரு சுக்கிர மூடம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம அந்த குரு சுக்கிர மூடமாக இல்லை பாதலட்சுமி யோகமான்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான பரிகாரம் என்ன? சரி, சப்போஸ் குரு சுக்கிர மூடமாக இருக்குது, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் நம்ம சொல்ல முடியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன். வாழ்வியல் முறை, இது யாருனாலும் பண்ணிக்கலாம். இது கோயில் பரிகாரம் கிடையாது. அப்படிங்கும்போது எந்த மதத்துக்காரவங்க மற்றவங்க கூட நம்ம யாருனாலும் பண்ணிக்கலாம். குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில், சூரியன் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும்னா தேவாங்கு தரிசனம் பண்ணணும். தேவாங்கு தரிசனம் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தேவாங்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குரு சுக்கிர மூடம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையோ இல்லை குழந்தை பாக்கியத்தில் தடையோ, என்ன ஒரு காரிய தடை இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கி அவங்க சுபிக்ஷமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் இது பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குரு சுக்கிர மூடமாக இல்லை பாதலட்சுமி யோகமானு உங்களுக்கு பட்சத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டு குரு சுக்கிர மூடமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பரிகாரத்தையும் பண்ணி எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செய்யும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னுடைய இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் உங்களோட ஜாதகத்தை பற்றின பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய எண் 6369956523. மாணிக்கவல்லியின் பேர். நன்றி, வணக்கம்.
எண் 6369956523. மாணிக்கவல்லியின் பேர். நன்றி, வணக்கம்.